சரி, வணக்கம் பிள்ளைகள். அன்றைக்கு உங்களுக்கு படங்களை பெருப்பித்தல் சிறப்பித்தல் தொடர்பாக ஒரு ஒரு வகுப்போட்டு எடுத்திருந்தேனா. அப்ப அதன் பிரகாரம் பல மாணவர்கள் நீங்க அந்த ஒரு இடவிளக்க படத்துல ஒரு தரக்கூடிய ஒரு விடயத்தின் குறுக்கு முகத்தை எவ்வாறு வரைதல், சரியா, குறுக்குவட்ட முகம் ஒன்றை எவ்வாறு வரைதல் என்பது தொடர்பாக விளக்கம் அளிக்க சொல்லி நீங்கள் கனவேர் கேட்டிருந்த நீங்கள். அந்த அடிப்படையில இன்னைக்கு நான் உங்களுக்கு உலாப்படம் சார்ந்த ஒரு விடயம்தான் செய்கிறேன் இருந்த நான். அப்ப ஜனசோர் கேட்டதுக்கு நாங்க இன்னைக்கு உங்களுக்கு இந்த குறுக்குவெட்டு முகம் எவ்வாறு வரைந்து கொள்ளுதல், சரியாக எவ்வாறு வரைந்து கொள்ளுதல் என்பது தொடர்பான ஒரு விளக்கம் உண்டு இன்றைய வகுப்பில உங்களுக்கு பூரணமாக வழங்கப்படும். சரியா? அப்ப அந்த அடிப்படையில முதலாவது விஷயம், இந்த குறுக்குவெட்டு முகம் என்பது என்னத்தை கருதுன்னு கேட்டால், ஒரு முப்பரிமாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தோற்றத்தின் குறுக்காக வெட்டப்பட்ட முகம். சரியா? ஒரு குறுக்காக வெட்டப்பட்ட முகம். பொதுவாக இடவிளக்க படம் பண்றது என்ன செய்யுதுன்னு கேட்டால், முப்பரிமாணத்துல இருக்கிற அம்சங்களை இருபரிமாண தளத்துல முன்வைக்கிறது தான் இந்த இடவிளக்க படம். சரியா? முப்பரிமாணத்துல இருக்கக்கூடிய அம்சங்களை இருபரிமாண தளத்தில் முன்வைப்பது. சரி, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப இதுல பாருங்க, ஒரு மலை இருக்குன்னு வைப்போம். சரியா? இப்படி ஒரு மலை தொடர் இருக்குன்னு வைப்போம். சரி, இது கடல் மட்டம், அந்த சைவர் கடல் மட்டம். சரியா? இதை நீங்க முப்பரிமாணம் என்று கருதி கொள்ளுங்க. சரியா? இது முப்பரிமாணத்துல நான் இதுல 2D இருபரிமாணத்துல இது முப்பரிமாணமான ஒரு உருவம் என்று கருதி கொள்ளுங்க. சரியானே? ரைட். அப்ப இதுல இந்த இவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர் எவ்வாறு இருபரிமாண தளத்துக்கு சமோயர கோடுகள் என்கின்ற நுட்பத்தினூடாக முன்வைக்கப்படும் என்று கேட்டால், சரி, யாரும் அதுல ஒரு ஆள் கேன் ரைஸ் பண்றீங்களோ, அதை சொல்ல போறீங்களோ? லோசன். ரைட். சரியானே? அப்ப இப்படி முப்பரிமாண தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாறை தொடர் அல்லது மலை குன்று எப்படி சமோயர கோட்டால சமோயர கோடு என்கின்ற நுட்பத்தை பயன்படுத்தி இருபரிமாண தளத்துக்கு மாற்றப்படும் என்று சொன்னால், அவங்களுக்கு பொதுவாகவே தெரியும் சமோயர கோடு என்பது சமனான உயரங்களை தொடுத்து வரையப்படுகின்ற கோடு. சரியா? சமனான உயரங்களை தொடுத்து வரையப்படுகின்ற கோடு. சரியா? அப்ப இந்த கடல் மட்டத்தை நாங்கள் சைவரன் எடுப்போம். சரி, இதான் இப்ப மலையின் மட்டம், கடல் மட்டம், அதை சைவரன் எடுத்தோம்னா இது சரியா? அந்த இதுல இருந்தால் அளவீடு மேற்கொள்ளப்படும். ஆகவே பாருங்க பிள்ளைகள், இதுல இதுல இருந்து 20 மீட்டர் அளந்தால் இந்த மலை 20 மீட்டர் விலங்கல்ல சார். யாரோ கதைக்கிறீங்களோ? நீங்க சொல்லி முடிஞ்சா அப்புறம் நீங்கள் ஏதாவது டவுட் கேளுங்க. சார், நான் சொல்லி முடிஞ்சா அப்புறம் டவுட் இருந்தா கேளுங்க. ரைட். சரியானே? அவ இந்த மலைக்குன்று நான் எப்படி இருபரிமாண தளத்துக்கு விளங்க இல்லையோ? சவுண்ட் கூடி தான் வச்சிருக்குது. ஒரு பாருங்க, நீங்க ஒரு கொஞ்சம் இறங்கி பாருங்க. சரியான ரைட். அவ இத நாங்கள் எப்படி இருபரிமாண தளத்துக்கு சமயர கோடுகள் ஊடாக மாத்துறோம் என்றால் பாருங்க, அந்த கடல் மட்டத்தில இருந்து 20 மீட்டர் நாங்கள் என்ன செய்வோம், சுத்தி அளந்து அதை தொடுத்து ஒரு கோடு தருவோம். சரி, இப்படி அடுத்தது 40 மீட்டருக்கு இப்படி கோடு வரும், 60 மீட்டர், 80 மீட்டர், இப்ப இது 100 மீட்டர் வரைக்கும் இருக்குன்னு கேட்டால் அந்த சமயர கோடுகளை நாங்கள் என்ன செய்வோம், இங்க தருவோம். சரி, இது 20 மீட்டர் கோடு முதல் அளந்தது. அடுத்தது 40 மீட்டர் கோடு, 60, 80. சரி, எத்தனை உயரம் இருக்கும்? இவ்வாறான ஒரு கொண்டு என்ன செய்யப்படும், இப்படி நாங்கள் சமனான உயரங்களை தொடுத்து இப்படி ஒரு இருபரிமாண தளத்துக்கு நாங்கள் மாற்றிக்கொள்வோம். சரியா? அப்ப இப்படி இருபரிமாண தளத்துல இருக்கிற ஒரு பாறை குன்றுக்கு என்ன செய்யணும், இப்படி ஒரு கோடு ஒன்று போட்டுட்டு XY, சரியா, XY என்று சொல்லி ஒரு கோட்டை போட்டுட்டு எப்படி குறுக்குவெட்டு முகம் கேட்டால், சரியா, குறுக்குவெட்டு முகம் வரைகிறான்னு சொல்லி கேட்டால் வேறக்குரிய சரியா, இதை நீங்கள் இப்படி ஒரு மாதிரி கத்தனை வேண்டுங்க, அப்படி நீங்க இழுத்தீங்களா ஒரு இந்த வடிவத்துக்கு வருவார். இந்த வடிவத்துக்கு வந்து என்ன செய்ய போறாரு, அதனால அப்படியே குறுக்க வெட்டி போட்டு, உதாரணம் இதான் மேல கொண்டா இப்படி நாங்கள் குறுக்க இப்படியே வெட்டி எடுத்து போட்டு இந்த பகுதியை விலத்தி போட்டு பார்த்தோம்னா தெரிகிற முகம் தான் இது குறுக்குவெட்டு முகமாக இருக்கு. சரியான குறுக்குவெட்டு முகமாக இருக்க போது இப்படி இருக்கக்கூடிய ஒரு பாறை குன்றை நாங்கள் அப்படியே குறுக்க வெட்டி போட்டு அந்த தெரிகின்ற முகம் தான் இது
குறுக்குவெட்டு முகம். சரியா? அப்ப இப்படி இருக்கக்கூடிய ஒரு பாறை குன்றினுடைய குறுக்குவெட்டும் வரக்கூடிய இந்த வடிவத்துக்கு வர வேணும். தானே? இதுதான் பேசிக். இப்படித்தான் அந்த அந்த ஒரு முப்பரிமாணத்தில் இருக்கக்கூடிய மலைத்தொடர் இருபரிமாண தளத்துக்கு சமோயிர கோடுகள் ஊடாக மாற்றப்படும். ரைட். இப்ப பாருங்க, முதலாவது விஷயம் நீங்கள் இப்ப பாருங்க, நான் இப்ப இதுல ஒரு குன்றொண்டு கீறி போட்டு அப்படி சமோயிர அந்த விஷயத்தை சொல்றேன் பாருங்க. சரியா? பாருங்க பிள்ளைகள், இதுல மைக்க ஒன் பண்ணிருக்க, ஆஃப் பண்ணுங்களே, ஒண்ணும் விளங்க மாட்டேங்குது. பிள்ளைகள் யாரும் நீங்க மைக்க ஆன் பண்ணிக்கிறீங்க, ஒரு ஆஃப் பண்ணுங்க, மியூட் பண்ணுங்க. ரைட். பாருங்க பிள்ளைகள், அப்ப இதுல இப்படி இருக்கக்கூடிய ஒரு குன்று உங்களுக்கு இதுல தரப்படுது பாருங்க, 20 மீட்டர், இது 40 மீட்டர், 60, 80, சரி 100 வரைக்கும் இருக்குது. அந்த குன்று 100க்கும் மேற்பட்ட உயரம் இருக்குது. அங்க இதுல ஒரு 120 அங்க திருவண்ணாமலை புள்ளி போட்டு வைப்போம். 120 அங்க மேலே இருக்குது. சரி, 100 தாண்டி இருக்குது. ரைட். உங்களுக்கு இப்ப இப்படி ஒரு கோடு ஒன்று தரப்படுது. இது எக்ஸ், இது ஒய். சரியா? இந்த XY கோட்டிற்கான குறுக்கு பக்க பார்வையை உங்கள்ட்ட வரைய சொல்லி கேட்டால், சரியா? இந்த XY கோட்டிற்கான குறுக்கு பக்க பார்வையை உங்களுக்கு வரைய சொல்லி கேட்டால், இது ஒரு 3 மார்க்ஸுக்கு இது கேட்கலாம். சரியா? 3 அல்லது 4 மார்க்ஸுக்கு இது கேட்கப்படும். சரியா? 4 மார்க்ஸ் வரைக்கும் இது கேட்கப்படும். சரியா? குறுக்கு அந்த படங்களை பெருப்பித்தல் சிறப்பித்தல் உங்களுக்கு 3 புள்ளிக்கும், இது வரையக்குள்ள 4 புள்ளிக்கும் கேட்கப்படும். சரியா? அப்ப இதுல நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய விடயம், சரியா? உங்களுக்கு நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய விடயம் என்னன்னு கேட்டால், சரியா? முதலாவது செய்ய வேண்டிய விடயம், சரியா? முதலாவது செய்ய வேண்டிய விடயம் என்னன்னா, இந்த கோடு இருக்கு தானே, XYயோ உங்களுக்கு ABயோ ஏதோ ஒரு LMஓ ஏதோ ஒரு கோடு வந்து தரப்படும். சரியா? அந்த கோட்டை நீங்கள் அடிமட்டத்தால அளந்து கொண்டு கிடைக்கோடும். உங்களுக்கு நீங்க இது உங்களுக்கு கிராஃப் சீட்ல தான் கீற சொல்லுவீங்க. சரியா? கிராஃப் சீட் தரப்படும் அல்லது A4 சீட்ல. சரியா? பெரும்பாலும் உங்களுக்கு கிராஃப் சீட் தரப்படும். அந்த கிராஃப் சீட்ல நீங்க கீரைக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்டால், அதே கோட்டை அளந்து எக்ஸ் அச்சை வரைகிறது. சரியா? கிடைக்கோடு வரைகிறது. அதே அளவை அப்படியே வளர்ந்து கொண்டு அங்க கீற வேணும். சரியா? நீங்க அதே அளவை விட சின்னனாகவோ கீறினால் உங்களுக்கு அது பிழைக்கும். காருண்யா ஜெயதரன், காருண்யா உங்களோட வீட்டு தான் மேக்கோன்ல இருக்கு. ரைட். சரிண்ணே, நீங்க மியூட் பண்ணி நான் குரூப்ல இருந்து ரிமூவ் பண்ண வேண்டி வரும். சரி, ரைட். பாருங்க பிள்ளைகள், இதுல முதலாவது நீங்க என்ன செய்வீங்கன்னா, இந்த XY கோட்டை அப்படியே அளந்து கொண்டு கிடைக்கோடு கீற வேணும். சரி, X அச்சை நீங்கள் கீறிக்கொள்ள வேணும். சரி, அதுக்கு உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படும். சரி, முதலாவது என்ன செய்வீங்கன்னா பாருங்க, இந்த கிடைக்கோட்டை நீங்கள் வரைய வேணும். சரி, அதே அளவு கூட அங்க இருக்கும். சரி, அந்த கோட்டை அப்படியே நீங்க என்ன செய்வீங்க, அந்த கோட்டை அப்படியே நீங்கள் கீறிக்கொள்ள வேணும். சரி, அது நேர்கோடாக வரும். நீங்க என்ன கீறுங்க. சரியா? அந்த கோட்டை அப்படியே முதலாவது நீங்க என்ன செய்யணும், கீறிக்கொள்றது. சரி, இதுல நீங்கள் X போடுங்க, இதுல Y போடுங்க. சரியா? XY கோடு அப்படியே வந்து ரைட். அடுத்து என்ன செய்வீங்க என்றால், இதுல பாருங்க 20 மீட்டர், 40 மீட்டர், 60, 80, 100 போகுது. சரி, அப்ப சமயர கோடு 20 இடவழியில இப்படி போகுது. அப்ப நீங்க என்ன செய்யணும்னு கேட்டால் பாருங்க, சைவர்ல இந்த வையத்துல நீங்க பொருத்தமான ஒரு அளவு திட்டம் ஒன்று எடுக்கணும். சரி, இப்படி பணம் மாதிரி போட்டுட்டு வையத்துல என்ன செய்வோம்னா கட்டாயம் இதுல சைவர் போட வேணும். சரியா? சைவர் அதுல போட வேணும். நீங்க அதுல யாரோ ஒரு ஆள் செட் பண்றீங்க, என்ன செட் பண்ண ஒரு சொல்லுங்க. அதை நீங்க செட் பண்ணி ஒரு ஆள் என்ன சொன்னீங்கன்னா நான் அதுக்கு விளக்கம் சொல்லுவேன். மற்றாக்களுக்கும் அது பெரிய யோசனமா இருக்கும். சார், அளவு எடுக்கிற மாதிரி கொஞ்சம் சொல்லி தரேமா? எந்த அளவு எடுக்கிறது? எக்ஸ் அச்சா, ஒய் அச்சா?
இல்ல சார், சம உயர் கோடுகளோட அளவு. நான் சொல்றேன் பாருங்க. ரைட், இங்க பாருங்க பிள்ளைகள். இப்ப இதுல 20, 40, 60, 80, 100 வரைக்கும் மேல போகுது. 20, 40, 60, 80, 100 வரைக்கும் போகுது. சரி, அப்ப என்ன செய்வீங்க? இதுல சைவரை போட்டுட்டு ஒவ்வொரு கிராஃபின் இட வழியா நீங்க 20, 40, 60, 80 எடுத்து இல்ல 100 இருக்கிற வழியா நீங்கள் ஒரு மடங்கு கூட எடுத்துக்கணும். சரி, 20ல பாருங்க. இப்ப இதுல 100ல முடிஞ்சா நீங்க 20 வித்தியாசம் வர வழியா நீங்க 120 வரைக்கும் எடுக்கணும். சரி, ஒரு மடங்கு அங்க கூட்டி எடுக்க வேணும். காரணம் என்னன்னு கேட்டா 100 தாண்டியும் அங்கால உயரம் இருக்கு. சரியா, 100 தாண்டியும் அங்க உயரம் இருக்குது. அது கிட்டத்தட்ட 119 மீட்டர் வரைக்கும் அந்த உயரம் போகும். சரியா, 119 வரைக்கும் அது போயிருக்கும். சரி, அப்ப 120 இருந்ததுன்னா அடுத்த கோடு வந்திருக்கு. ஏன்னா அப்ப அது 120க்கும் 100க்கும் இடைப்பட்ட உயரத்தை கொண்ட ஒரு உயரம் அந்த உச்சியாக இருக்கு. சரி, நிச்சயமாக 20 மீட்டர் இடவழியா வார வழியால் 120 மீட்டர் வரைக்கும் போகும். அடுத்த கோடு வந்திருக்கு. சரி, அப்ப நாங்கள் இதுல இருந்து ஒரு முடிவுக்கு வரலாம். என்னன்னா இந்த குன்று 100க்கும் மேற்பட்ட உயரத்திலே இருக்கு. 100க்கும் மேற்பட்ட மீட்டர், 100 மீட்டருக்கும் மேற்பட்ட உயரத்தை கொண்ட ஒரு குன்றாக இருக்குது. ஆனால் 120க்கு போயிடுது. சரி, 120 20 மடங்குல அடுத்த வட்டம் அங்க வந்திருக்க வேணும். சரி, அப்ப நாங்கள் எடுக்கைக்கு என்ன செய்யணும் என்று கேட்டால், இங்க பாருங்க, இதுல இருக்கிறதா தாழ்வுள்ளி உயர் புள்ளியா குறிக்கக்கூடிய மாதிரி 20, 40, 60, 80, 100 இருக்கு தானே. அவ 100 தாண்டி ஒரு மடங்கு அங்க கூட்டி எடுத்து விடுவீங்க. அப்ப 120 வரைக்கும் எடுக்கும். சரி, பாருங்க, இதுல சைவர். சரி, இதுல சைவர். அடுத்தது 20, 40, 60, 80, 100, 120. சரி, ஒண்ட கூட எடுத்து கட்டாயம் நீங்கள் இதுல மீட்டர் போட வேணும். சரி, இதுக்கு மேல நீங்கள் மீட்டர் போடணும். சரி, இதே விஷயத்தை நீங்கள் அங்காளிக்கரையிலே எழுதுங்க. சரி, இதே மாதிரி அங்காலே வைச்சிருக்கு, அதிலே நீங்கள் எழுதிக் கொள்வீங்க. பாருங்க, அதுல 0 போடுவீங்க. 20, 40, 60, 80, 100, 120 அங்க மேல மீட்டர் போடுவீங்க. அதே அப்படியே அங்க எழுதுவீங்க. கிராப் சீட் இல்லைங்க, நீங்க அதை அப்படியே பார்த்து போடுவீங்க. சரி, அப்ப இதுல உங்களுக்கு 4க்கு இதுக்கு ஒரு புள்ளி, இதுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படும். சரி, 4க்கு வழங்குறதுனா உங்களுக்கு 2 புள்ளி வந்துடும் 4க்கு. சரி, அப்ப இதுல நீங்க என்ன செய்யணும்னா இந்த கோட்டை அப்படியே அளந்து வேணும். அதே நேரம் இங்க இருக்கக்கூடிய இந்த சமயர கோட்டு பெருமானங்கள். இப்ப உதாரணமா இதுல 100, 200, 300, 400, 500 போகுதுண்டா, நீங்க இந்த சைவர்ல இருந்து 100, 200 எடுக்கணும். அங்க என்ன சமயர கோட்டு பெருமானம் தரப்படுதோ அது இங்க நீங்க போட்டு எடுக்கணும். சரியா, போட்டு எடுத்து கட்டாயம் இதுல ஒரு மீட்டர் ஒன்று நீங்க போட வேணும். சரி, இதுலயும் அது மீட்டரை போடணும். ரைட், அடுத்த கட்டம் என்ன செய்வீங்க என்றால் பாருங்க, நீங்கள் உங்களுக்கு ஒரு பேப்பர்ல கலப்படம் தரப்படும். அப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னா ஒரு பேப்பரை எடுத்து, சரியா, ஒரு வெற்றுத்தாள் ஒன்று எடுத்து, இப்ப இது வெற்றுத்தாளண்டா இப்படி எடுத்து நீங்க ஒரு வெற்றுத்தாளை இப்படி மடிக்கும். சரியா, இப்படி இருந்த தாள் வந்து நீங்கள் இப்படி மடிச்சு கொள்ளுங்க. சரியா, மடிச்சு போட்டு என்ன செய்வீங்க, அது எம்டி பேப்பர். மடிச்சு போட்டு என்ன செய்வீங்க என்றால் இதை கொண்டு போய் இதுக்கு மேலே அப்படியே வச்சு பொறுத்துவீங்க. அந்த கோட்டுக்கு நேரே அதை அப்படியே வைப்பீங்க. சரியா, அந்த கோட்டுக்கு நேரா கொண்டு போய் அதை வைக்கக்குள்ள உங்களுக்கு அந்த அந்த தாள் அதுல பொருந்தும். சரியா, தாள் பொருந்தும். நான் இதுல கொஞ்சம் பெருசா இருக்க நான் இந்த சட்டத்தை பயன்படுத்தி காட்டுறேன். சரி, இப்ப நான் இதுக்கு மேல அந்த தாளை கொண்டே வைக்கிறேன். சரி, இப்படியே வச்சுக்கொண்டு என்ன செய்வீங்க என்றால் நீங்க பேனையால இப்படியே பிடிச்சுக்கொண்டு என்ன செய்யணும் கேட்டால், சரி, இப்படியே பிடிச்சுக்கொண்டு நீங்கள் என்ன செய்வீங்க, இந்த பேனையால அந்த கோட்டுக்கு நேர முதல் எக்ஸையும் வையையும் அதுல அப்படியே மார்க் பண்ணுவீங்க. சரியா, எக்ஸையும் வையையும் அதுல ஒரு சின்ன கோடு போட்டு எக்ஸ் எழுதுவீங்க, இங்கால வையந்து எழுதுவீங்க. சரி, எக்ஸையும் வையையும் அப்படி எழுதிட்டு பாருங்க, பிறகு ஒவ்வொரு கோடுக்கு தரக்காரங்க இந்த கோடு இதுல 100 மீட்டர் கோடு கீழே வாரது, இது 100 மீட்டர் கோடு 2 இடத்தை வெட்டுது. அதே மாதிரி 200 மீட்டர் கோடு 2 இடத்தை வெட்டுது. சாரி, 20 மீட்டர் கோடு 2 இடத்தை வெட்டுது. 40 மீட்டர் கோடு 2 இடத்தை வெட்டுது. அப்படியே வெட்டேக்குள்ள நீங்க அந்தந்த இடத்துல பாருங்க ஒரு சின்ன மார்க் கொண்டு போட்டுட்டு அதுக்கு நேர 20 ஒரு குட்டியா எழுதுறது, அல்லது 20க்கு பதிலா நீங்க 2 போடலாம். சரியா, இஞ்சாலையும் 20, அடுத்த ரெண்டும் 40. அப்படியே ஒவ்வொரு கோடுகளும் அந்த வெற்று இடங்கள்ல அந்த சமயர கோட்டிட்ட பெருமதியோடு நீங்கள் இப்படி அடையாளப்படுத்தி எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியா, அடையாளப்படுத்தி எடுத்துக்கொண்டு அதை அப்படியே கொண்டு வந்து நீங்கள் அங்க எக்ஸ் ஒய்யும் மாட்டி அங்க எழுதி மார்க் பண்ணிருப்பீங்க தானே, அதை கொண்டு வந்து இந்த கோட்டுக்கு நேரே அப்படியே பொருத்தவும். சரியா, எக்ஸுக்கும் வைக்கும் நேரையும் அப்படியே கொண்டு வந்து நீங்கள் என்ன செய்வீங்க, பொருத்துவீங்க. இப்ப உங்களுக்கு விளங்கும் நான் ஏன் இந்த கோட்டை அதே அளவை அளந்து இங்க கீரோணம் பண்றது உங்களுக்கு இப்ப விளங்கி இருக்கு. சரி, எக்ஸ் ஒய் கோடு நான் அங்க கொண்டு வந்த அந்த தாளும் அங்க எக்ஸ் ஒய் என்ற மாட்டின அந்த மார்க் பண்ணின இடமும் இதுக்கும் வந்து என்ன செய்ய போறாரு, இப்ப இதுல அதே இடத்துல பொருந்த போறார். சரியா, பொருந்தி முடிய நீங்க என்ன செய்வீங்க, எக்ஸ் ஒய் அப்படியே இருக்கு தானே, அதே அப்படியே மேல மூவ் பண்ணுவீங்க. இந்த கோட்டுக்கு நேரம் அப்படியே எக்ஸ் ஒய் அப்படியே அசைச்சு கொண்டு வருவீங்க. அசைச்சு கொண்டு வரீங்கல்ல 20ல வந்த உடனே 20க்கு நேரம் வந்த உடனே அந்த நான் இந்த தாள்ல மார்க் பண்ணிருப்பேன் 20 2 இடத்தை மார்க் பண்ணிருப்பேன். அப்ப அந்த 2 புள்ளியை என்ன செய்வீங்க,
அந்த 2 புள்ளியையும் அதுல நீங்கள் அதுல மார்க் பண்ணுவீங்க. அப்படியே 40 வரைக்குள்ள 40 என்ன செய்வார் அங்க வரும். 60 80 100 அந்த தாளை அப்படியே மார்க் பண்ணிக்கொண்டு அப்படியே மேல மேல அப்படியே மூவ் பண்ணிக்கொண்டு வரைக்க அந்த 20க்கு நேரம் வந்த உடனே 20ன்றதை நீங்க மார்க் பண்ணணும். 40க்கு மேல வந்த உடனே 40 மார்க் பண்ணணும். சரி, அப்படியே ஃபுல்லா மார்க் பண்ணி முடிய நீங்க என்ன செய்வீங்க என்றால் கவில நிறத்தை பயன்படுத்தி, சரியா, கவில நிறத்தை பயன்படுத்தி அந்த நீங்கள் ஜாயின் பண்ண அந்த புள்ளியை கொண்டு போய் அப்படியே இணைச்சு விட்டீங்கன்னா 20 விட கொஞ்சம் குறைச்சி இந்த சைவருக்கு கொண்டு போக கூடாது. சரியா, 20 விட ஒரு கொஞ்சம் தூரம் கீழே இறக்கி, ஏன்னா 20ல இல்லாம 20ல இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் அப்படியே இறக்கி கொண்டு வந்து ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னா சரி. இதுதான் குறுக்குவெட்டு முகம். இதுக்கு நீங்க என்ன செய்யணும், கவில நிறம் அடிச்சு விட்டீங்கன்னா சரி. சரியா, கவில நிறம் அடிச்சு போட்டு XY கோட்டிற்கான குறுக்கு பக்க பார்வை எடுக்க விட்டீங்கன்னா உங்களுக்கு முழு புள்ளி கிடைக்கும். சரியா, இதுதான் ஒரு குறுக்குவெட்டு முகம் வரைவதற்கான அடிப்படை விடயங்கள். சரியா, அப்ப நீங்கள் முதலாவது என்ன செய்யணும், முதலாவது அந்த கோட்டுல இருக்கிற கோட்டை அதே அளவை அப்படியே அடிமட்டத்தில் அளந்து கொண்டு வந்து உங்களோட கிராஃப் சீட்ல அதே கோட்டை அப்படியே கொண்டு வந்து கீறவும். இப்ப உதாரணமா 3 சென்டிமீட்டர் இருக்கா, இல்ல 4 சென்டிமீட்டர் இருக்கா, இல்ல 4.5 சென்டிமீட்டர் இருக்கா, அதை அளந்து கூட அப்படியே கொண்டு வந்து கிடைக்கோட்ட கீறது. ரெண்டாவது என்ன செய்யணும் கேட்டா, அங்க இருக்கக்கூடிய சமயர கோட்டு உயரங்களை அதி குறைந்த புள்ளி அதி கூடிய புள்ளிகளை கவனத்தில் எடுத்து வையச்சிலே அந்த பெருமானங்களை குறிக்கவும். வையச்சின் ஆரம்பம் எப்பொழுதுமே சைவர்ல இருக்க வேணும். இங்க 20, 40, 60, 80, 100 வரைக்கும் சமயர கோடு இருக்குது. ஆகவே ஒரு கொஞ்சம் என்ன செய்ய போறேன், 100 அந்த 20 தாண்டி எடுத்து விட போறோம். சரி, 120 தாண்டி 100 வருது, நான் 120 வரைக்கும் எடுக்க போறோம். ஏன் என்று கேட்டால் இந்த மலை குன்று 100 விட இப்ப கடைசி சமயர கோடு 100 இருக்கிறபடியால் 100 விட கூடிய உயரம் கொண்டது. சரியா, 100 விட கூடிய உயரம் கொண்டதாக இந்த மலை குன்று இருக்குது. ஆகவே 100ல முடிகிறபடியால் நாங்கள் 120 வரைக்கும் எடுக்கிறோம். உதாரணமாக இது 400ல முடிஞ்சிருந்தா நாங்கள் 500 வரைக்கும் எடுப்போம். அது ஒரு மடங்கு ஒரு தன்மை ஒரு கட்டத்தை அப்படியே கூட்டி விடுறது. சரியா, கூட்டிட்டு நீங்க என்ன செய்வீங்க, ஒரு தாள் எடுத்து, ஒரு எம்டி தாள் ஒன்று எடுத்து அதுக்கு நேரம் வச்சு XY முதல் மார்க் பண்ணுவீங்க. அல்ல உங்களுக்கு AB தந்திருந்த ABயை மார்க் பண்ணுவீங்க. மார்க் பண்ணிட்டு 20 மீட்டர் கோடு பாருங்க, இந்த 20 மீட்டர் கோடு இந்த 2 இடத்தை விட்டுது அந்த கோடுல. அந்த 2 இடத்திலையும் ஒரு சின்ன மார்க் பண்ணி போட்டு அதுக்கு நேரம் 20, இதுக்கு நேரம் 20, 2 பக்கம் எழுதணும். அடுத்தது 40. இப்ப நீங்க சில நேரம் எழுதுறது உங்களுக்கு பிரச்சனை 20க்கு பதிலா 2 போடலாம், 40க்கு பதிலா 4 போடலாம், 60க்கு பதிலா 6 போட்டு நீங்க ஏதோ ஒரு வகையில அந்த புள்ளிகள் அந்த சமயர கோடுகளை அப்படியே அப்படியே அதுல இருக்கிற மாதிரி அப்படியே வெற்ற இடங்கள்ல அதே தூரத்துல அப்படியே மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணிட்டு என்ன செய்வீங்க, கொண்டு வந்து அந்த XY மார்க் பண்ண அதே கொடிஞ்ச கீர்ணபடியே இந்த XY மையம் கொண்டு வந்து இதுல வைக்கக்குள்ள அதே இடத்துல அப்படியே பொருந்தும். சரி, அதே இடத்துல என்ன செய்வார், பொருந்தும். அப்படியே நீங்கள் அந்த கோட் XY மையம் அப்படியே மேல மேலே ஒவ்வொரு இடம் 20க்கு நேரம் கொண்டு வந்து வச்சோண்டு அங்க நாங்கள் 20ல மார்க் பண்ண இடத்துல ஒரு புள்ளி, 2 இடத்துல 2 புள்ளி நான் இருக்கிற அந்த தாள்ல கீறி வச்சிருப்பேன். அப்படியே 40க்கு நேரம் கொண்டு வந்து பிடிச்சோம். 2 பக்கம் நான் 40 போட்டிருப்பேன், 20 2 பக்கம் வழி இருப்பேன். அப்படியே அதுக்கு நேரம் அப்படியே கொண்டு வரும். இப்ப கிராஃப் சீட் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு இடவழிய 0, அடுத்த இடவழிய 20, அடுத்த இடவழிய 40 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது கீறதுக்கு ஈஸியா இருக்கு. சரியா, அப்படியே கொண்டு வந்து என்ன செய்வீங்க, 20, 40, 60 சொல்லி அந்தந்த இடங்கள்ல அந்தந்த 2 புள்ளிகளை குத்தி போட்டு நீங்க அந்த புள்ளிகளை ஒரு சின்ன வளைவோட, நேர்கோடாக்க கூடாது, சின்ன வளைவுகளோட அப்படியே இணைச்சு விட்டீங்கன்னு கேட்டால் இந்த மலை குன்றுக்குரிய குறுக்குவெட்டு முகம் இப்படி வரும். நீங்க யோசிச்சு பாருங்க, இது ஒரு ஸ்ப்ரிங் ஞாபகப்படுத்துங்க. ஸ்ப்ரிங்ல எப்படி அமர்த்தி வச்சிருக்கண்டு இதே எப்படியே நாங்கள் இழுத்தம் என்று சொன்னால் இந்த வடிவத்துக்கு இது வேற. சரி, இப்ப முப்பரிமாணத்துல பார்த்தோம் வந்தோம்னா அந்த முப்பரிமாணம் இப்ப உதாரணமா ஒரு சோடி பனுசு இருக்கண்டால் இந்த சோடி பனுசை இப்ப உண்ட கலட்டி போட்டு இது அங்கால வச்சுட்டு இந்த முகத்தை பாக்கல தெரிகிற முகம் தான் குறுக்குவெட்டு முகம். சரி, அப்ப இந்த மலைக்குன்ற நாங்கள் இப்படி கட்டணையில இழுத்து பார்த்தோம், முப்பரிமாணத்துல எடுத்துக்கொண்டு அதை அப்படியே நடுவால வெட்டினால் என்ன, அதை அப்படியே நடுவால வெட்டினா இந்த ஒரு வடிவம் வரும். சரி, இதை எப்படி வெட்டுங்க, இந்த வடிவத்துக்கு அங்க வருவார். சரியா, இதுதான் அந்த முப்பரிமாணம், இப்படித்தான் இதுதான் அந்த குறுக்குவெட்டு முகம் என்பதற்குரிய அடிப்படை. சரியா, இப்ப நீங்கள் நல்லா பிராக்டிஸ் பண்ணினீங்க என்று சொன்னால் அந்த கண்ணால பார்க்கக்குள்ளே அதுக்குரிய உண்மையான வடிவத்தை வரைஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கு. சரி, அவ்வளவு இந்த கோட்டை சரியா போட்டு இந்த மலைக்குண்டின் உயரங்களையும் சரியா குறிச்சிட்டு சில பேர் அனுபவத்துல பயிற்சி இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க கையாலேயே அப்படி நோமலா அந்த வடிவத்தை மிக சரியாக கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, இதுதான் குறுக்குவெட்டு முகம் கூறுவதற்குரிய மிக ஒரு ஈஸியான ஒரு அடிப்படையான விடயம். சரி, இதுல ஒரு கஷ்டமும் இல்லை. சரியா, ரைட். இப்ப இதுல யாராவது ஏதாவது விளக்கி கேளுங்க, குறுக்குவெட்டு முகம்ங்கிறதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேளுங்க பாப்போம்.
சார் சார் சொல்லுங்க. அந்த கோட்ல இந்த பேப்பர்ல மார்க் பண்ண டிக் பண்ணது இந்த நம்ம நக்கலுக்கு நக்கறுகிற கிராஃப் அந்த இதுல வந்து மேலுக்கு டிக் பண்றது தானே சார்? இல்ல நீங்க அந்த புள்ளியை மட்டும் வச்சீங்கன்னா சரி. இப்ப இதுல பாருங்க, இதுல 20 அங்க நீங்க 2 புள்ளி தானே குத்திருப்பீங்க. இதுல ஒரு மார்க், இதுல ஒரு மார்க். சரி, மார்க் பண்ணி 20 எழுதிப்பீங்க. இப்படி பண்ணி கொண்டு வந்து 20க்கு நேரம் கொண்டு வந்து இந்த மார்க் பண்ணி ஒரு சின்ன ஒரு புள்ளி வைங்க, அடையாளப்படுத்துங்க. ஒரு சின்ன ஒரு கவிழ்ன்றதால ஒரு சின்ன புள்ளி புள்ளியை வச்சு அங்க ஒண்ணு பெருமானம் மட்டும் நீங்க புள்ளியை வச்சுட்டு 40 வரைக்கும் அந்த இடத்துல 2 புள்ளி, அங்க அந்த பேப்பர்ல இருக்கிற இடத்துல ஒரு சின்ன ஒரு கவிழ்ன்றதால ஒரு புள்ளி வைங்க. 60ல இருக்கிற 2 இடத்துல புள்ளி வரும். அந்த புள்ளிகளை அப்படியே இணைச்சு போட்டு எப்படி கண்டுபிடிக்கிறேன் விட்டீங்கன்னா ஜாயின் பண்ணி விட்டு கவிழ்ன்றதால இதை அடிச்சு விடுவோம். சரியா, கவிழ்ன்றதால அடிச்சு விடுவோம். இது சரியான சிம்பிள். ரைட். வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க பாப்போம். நீங்கள் கீறி பாருங்க பிள்ளையால். நீங்கள் இப்ப என்ன செய்யலாம்னு சொன்னால், நீங்களாகவே ஒரு மலைக்குண்டா கீறி நீங்க என்ன கீறி போட இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்க நம்பரை அந்த படத்தை எடுத்து அனுப்புங்க. 20 மீட்டர்ல இருந்து தானே அந்த கதைச்சாக்கள் இருக்கா சொல்லுங்க பிள்ளை. எனக்கு அந்த டக்கண்டு அந்த செட்டிங் மறைய இருக்கா சொல்லுங்க, எனக்கு சொன்னா நம்மள கொஞ்சம் சொல்லுவேன். என்னன்னு சொல்றீங்க நீங்க கேட்டீங்க. இப்ப அவர் கேட்ட மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா மற்றாக்களுக்கும் அது பிரியோசனம் இருக்கு. நீங்க கேளுங்க, கதைக்கிறதுல பிரச்சனை இல்லை. சைபர்ல இருந்து பிள்ளையா சரி, ஒரு ஆள் கேட்கறீங்க இதை கொண்டு இந்த சைபர்ல விட்டா பிள்ளையான்னு சொல்லி, அது பெருசா பிரச்சனை இல்லை. இப்ப நீங்கள் உதாரணமா நீங்க ஜோதிச்சு பாருங்க பிள்ளை. இப்ப இது கடல் மட்டம். சரி, இது கடல் மட்டம். இப்ப நான் ஜாழ்ப்பாணத்துல இருக்கிறேன் வைப்போம். சரி, ஜாழ்ப்பாணம் கடல் மட்டத்தில இருந்து சும்மா சொல்றேன் 20 மீட்டர்ல அந்த கடல் மட்டத்தில இருந்து அந்த உயரம் இருக்கண்டால், சரி, கடல் மட்டத்தில இருந்து ஜாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஒரு பகுதி 20 மீட்டர் உயரத்திலே இருக்குது. 20 மீட்டர் அந்த உயரத்துல தான் ஒரு மலைக்குன்று இருக்கண்டால் அது சைவருக்கு போவாது, அடிக்கலாம். ஏன்னா 20 மீட்டர்ல இருந்து 20, அப்ப இதுல என்ன சைவர் தரையில தானே. அப்ப 20 மீட்டர் தான், நீங்க அந்த 20 மீட்டருக்கு கொஞ்சம் இறக்கிக்கிறலாம். சரி, அந்த சைவர்ல கொண்டு வந்தா பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன். அந்த 20 விட கொஞ்சம் இறக்கி கீறி விட்டீங்கன்னா சரி. சரி, 20ல துவங்குறபடியா 20ல இருந்து கொஞ்சம் தூரத்துல வரும். அந்த மலைத்தொடர் கடல் மட்டத்தில இருந்து தரை தோற்ற அமைப்பில் இருக்கக்கூடிய 20 மீட்டர் உயரத்துல அந்த மலைத்தொடர் இருக்குது. அதாவது அடித்தளம் எங்க வருது, கடல் மட்டத்தில இருந்து 20 மீட்டர் உயரத்துல வரப்போகுது. சரி, கடல் மட்டத்தில இருந்து 20 மீட்டர் வரைக்கும் வரும் பண்றது அதனுடைய அடுகோலா இருக்கும். நீங்க சைவர்ல வந்து ஜாயின் பண்ணா பிள்ளை இல்லை. சரி, இந்த அந்த சேப் வந்துச்சுன்னா உங்களுக்கு புள்ளி கிடைக்கும். ரைட். வேற ஏதாவது சொல்லுங்க. பள்ளத்தாக்குண்டுக்கு குறுக்கு வெட்டு முகம் அமைக்கிறது இருக்கா சொல்லி தாரீங்களா சார்? பள்ளத்தாக்குக்கா? இப்ப பாருங்க, உங்களுக்கு ஒரு அமைப்பு சொல்றேன் பாருங்க. இப்ப இங்க பாருங்க, இதுல எப்படி வர போறாரு என்றால், இப்ப இதுல ஒரு பாரத்தோட சரியா, இதுல இன்னும் ஒரு குண்டு இருக்கு. இப்ப உங்களுக்கு என்ன செய்யப்படுதுண்டா பாருங்க, இந்த உச்சியில இருந்து இப்படித்தான் இதுல கோடு போடப்படும். சரி, இது எக்ஸ், இது y. சரி, 2 உச்சிக்கும் இடைப்பட்ட பகுதியை போட்டு ஒரு கணவாய் சார்ந்த ஒரு பள்ளத்தாக்கு பகுதி வந்து போடப்பட்டிருக்குன்னு வைப்போம். சரி, இது ஒரு ஆற்று கணவாய் பகுதியாக இருக்கு. இங்க ஒரு குண்டு இருக்கு, இங்க ஒரு குண்டு இருக்குது. இப்ப இதுக்கு நாங்கள் இப்ப இதுல சமையல போட்டு விட தான் இருக்கு 20, 40, 60, 80. சரி, அதே மாதிரி இதுல 40, 60, 80, 100 தான் இருக்கு. சரி, 2 பேர் வர உயரத்துல இருக்கக்கூடிய அடித்தளத்தை கொண்ட 2 குண்டுகள் இருக்கிறதா. நீங்க இதை பாருங்க வடிவா, நீங்க கத்திரால யோசிச்சு அப்படி விளங்க போறாருண்டா பாருங்க பிள்ளையால். இதுல ஒரு மலைக்குண்டு இருக்கிறார். சரி, இங்க பாருங்க, இதுல ஒரு மலைக்குண்டு வந்து இப்படி இருக்கிறார். சரியா, இதுல ஒரு மலைக்குண்டு இருக்கிறார். சரியா, இதுல ஒரு மலைக்குண்டு இருக்கிறார். இந்த 2 உச்சிகளுக்கும் பாருங்க, இந்த 2 உச்சிக்கும் இஞ்சாலி பகுதி எங்களுக்கு காட்டுப்படையில. சரியா, அப்ப என்ன வர போறார், அந்த பானா இதோட வர போறார். இந்த பாருங்க, இந்த வடிவத்துக்கு வர போறார். பாருங்க, நீங்க வடிவா கட்டணல ஜோதிங்கன்னா தெரியும். இந்த பகுதி என்ன செய்ய போகுது, இந்த பகுதி காட்டுப்படையில இப்படி ஒரு அமைப்புல வருவார். ஏன் சொல்லுங்க, இதுல இருக்கக்கூடிய மலைக்குண்டின் இந்த கிழக்கு சாய்வும், சரி, அந்த கிழக்கு சாய்வு மேற்கு சாய்வு எங்களுக்கு அங்க இந்த கோடி இஞ்சால வந்திருந்தா தான் இந்த கோடிஞ்ச மேற்கு சாய்வு வந்திருக்கு. சரி, கிழக்கு சாய்வும் இந்த மலைக்குண்டினுடைய மேற்கு சாய்வு. அவ இந்த உச்சிக்கு பாருங்க, இந்த உச்சிக்கு இந்த மேற்கு சாய்வு இங்க வரும். மற்ற பகுதி என்ன செய்யிருக்கு, இப்ப உண்மையா இந்த கோடு இஞ்ச போயிருந்தா இந்த மலைக்குண்டு இஞ்ச வந்திருக்கு. இந்த கோடு இஞ்ச வந்திருந்தா 2 மலைக்குண்டு வந்திருக்கும். சரி, இப்படியான பகுதி ஒன்றுதான் உங்களுக்கு கேட்கப்படும்.
தானே அவர் மேல குண்டல ஒரு மலை சாய்வின் உச்சியில இருந்து மேற்கு கரை இறக்கமும் மற்ற மலை குண்டுக்கு கிழக்கு கரை இறக்கமும் சேர்ந்து ஒரு பகுதி வரும். அப்ப இதை நீங்க கீறினீங்கன்னா இப்படி ஒரு அமைப்புல வரும். நாங்கள் ஏற்கனவே கீறின மாதிரி நீங்க அந்த புள்ளிகளை அப்படியே வச்சு கீறினீங்கன்னா இது இந்த உச்சி இஞ்ச இருந்து கீறி கொண்டு வரைக்கும் அந்த புள்ளி இஞ்ச இறங்கி வருவார். சைபர் 20 இஞ்ச வந்து 40, 60, 80 இஞ்ச வருவார். இது ரெண்டுக்கும் இடையில ஒரு இடவழி இருக்குது. அந்த இடவழி இஞ்ச இதுல அடுத்த இஞ்ச கீரைக்குள்ள அந்த இடவழியை நாங்கள் அப்படியே இணைச்சு விட்டோம்னா இப்படி ஒரு அமைப்பு. நீங்க அதை நல்லா முயற்சி செய்து நீங்க அதை வடிவா கற்பனையில பார்த்துட்டு கீறினீங்கன்னு சொன்னா அது அப்படியே ஈஸியா விளங்கும். இப்படி வரைக்கும் இந்த உச்சிக்கு இந்த பக்கம் ஏன்னா இந்த மலைக்குண்டினுடைய மேற்கு சாய்வு, இந்த படத்தினுடைய இந்த மலைக்குண்டினுடைய கிழக்கு சாய்வு. உச்சியில இருந்து கிழக்கு பக்கம் இது மேற்கு பக்கம் வருது. அப்ப இதுல இந்த துண்டு தான் இப்படி வருது. இந்த கோடி இப்ப ரெண்டும் வெளியால வந்திருந்தால் சரி, இந்த மலைக்குண்டை தாண்டி வெளியால வந்திருந்தால் அந்த மலைக்குண்டிடம் பூரண பகுதி வந்திருக்கு. இப்படித்தான் அந்த பள்ளத்தாக்கு சார்ந்த பகுதிகள் இல்ல கணவாய் சார்ந்த பகுதிகளுக்கு இப்படி கீறுறது. சரி, அப்ப கேட்டாளுக்கு விளங்கிட்டா சொல்லுங்க. சிம்பிள் என்ன, இது சரியான ஈஸி. நீங்கள் என்ன செய்ய கொண்டா பிள்ளைகள், நீங்கள் உங்களுக்கு கண்டு சொல்லி நீங்க ஒரு வடிவத்துல கீறிட்டு சரி, நீங்கள் ஒரு வடிவத்துல கீறி இப்ப உதாரணமா இப்படி ஒண்ணு சொல்றேன் பாருங்க. ரைட், இப்படி ஒண்ணு பார்ப்போம். சரியா, ஒரு மேட்டில்லாம் சார்ந்த ஒரு பகுதி ஒன்று வருது. ரைட், இப்படி ஒரு குண்டு ஒன்று வருது. இங்க பாருங்க, இதுல முதலாவது கோடி இப்படி இருக்குது. சரியா, அடுத்த கோடி இப்படி வருது. அடுத்த கோடி நிக்க அங்க அளவரையுது. அப்ப இதான் மேட்டு நிலம் மட்டும் சொல்லுவோம். வேணா இந்த பகுதி மேட்டு நிலம். சரி, அப்ப இதுல பார்ப்போம். இது 20, இது 40, இது 60 முடியுது. சரி, 60 மீட்டருக்கு மேலே அங்க ஒரு தட்டையான பகுதி ஒன்று வருது. அது மேட்டு நிலம். சரி, அப்ப இதை நீங்கள் கற்பனையில பாத்தீங்கன்னா எப்படி வர போறாரு என்றால் இவர் எப்படி வர போறாரு என்றால் இதுக்கு நான் இப்படியே சரியான அளவு தினம் எடுத்து கீறணும்டா இது பாருங்க. இதுல 0, 20, 40, 60, 80 வரைக்கும் எடுப்போம். சரி, இதுல மீட்டர் போடுவோம். சரி, அதே மாதிரி இங்க 0, 20, 40, 60, 80, 90 வரைக்கும் எடுத்து போட்டு இந்த மீட்டர். சரியா, இதை நீங்க இப்ப கீறி பாத்தீங்கன்னா எப்படி வர போறாருன்னா பாருங்க. 20ல நாங்கள் அளந்து கீரைக்கலாம் அந்த 2 புள்ளி வருவார். சரி, 20ல வருவார். அடுத்தது 40ல வருவார். அடுத்தது 60ல வந்துடும். சரியா, 20, 40, 60ல வந்துடும். சரி, இதை நாங்கள் இப்ப கீறணும் பாருங்க. இங்க பாருங்க, இது வந்து இஞ்சால அங்கால அந்த புள்ளி போயிட தானே. அப்ப இந்த இங்க எப்படி தட்டையா வருவார். ஏன் அடுத்த உச்சி இருந்திருந்தால் இந்த பகுதி என்ன செய்யிருக்கும், இஞ்சால வந்திருக்கும். இப்ப இந்த உச்சி இல்ல, அந்த மேட்டு இல்ல பண்றது இப்படி ஒரு பகுதிக்கு. இப்ப நீங்க ஏதாவது ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி அப்படி ஹேப்பன் பண்ணி இழுத்து போட்டு அதை அப்படியே வெட்டுனீங்கன்னு சொன்னால் இந்த வடிவம் ஒன்று வருது. அப்ப இந்த மேட்டு நிலம் இந்த பகுதி இங்க தட்டையாக இருக்க போகுது. இங்க என்ன செய்யுது, இதோட இந்த 2 புள்ளியும் இங்க முடியாது. அது 2 நாங்கள் இழுத்து ஜாயின் பண்ணி விடுவோம். சரி, ஒரு கொஞ்சம் மேலால ஏன்னா இந்த ஒரு கொஞ்சம் 60க்கு கொஞ்சம் மேலால இப்படி வளைஞ்சு எடுத்துடுவோம். இந்த மேட்டுல பகுதி இதாக இருக்கும். சரி, அப்ப நீங்கள் ஒரு முதல் என்ன செய்யணும்னா அந்த சம கோட்டை வச்சு கூட இது எப்படியான ஒரு நிலத்தோற்றம் இருக்குதுன்னு சொல்லி முதல் பார்க்கணும். சரியா, பார்த்துட்டு ரைட் இது இந்த குறுக்கோட்டை மட்டும் இப்படி வர போகுது. ரைட், இப்படி இஞ்சாலே ஒரு குண்டு இருக்குது, இஞ்சாலே ஒரு குண்டு இருக்குது. இந்த குண்டினுடைய கிழக்கு சாய்வு உச்சியில இருந்து இந்த பகுதியில கிழக்கு சாய்வும் இந்த குண்டினுடைய உச்சியில இருந்து மேற்கு சாய்வும் இருக்குது. 2 பகுதிக்கு விடப்பட்ட ஒரு கணவாய் சார்ந்த ஒரு இடவழி ஒன்று இருக்கு. இப்படி ஒரு பகுதி ஒன்று இறங்கி வந்து அங்க ஒரு ஜாயின் ஒன்று வந்து அங்க அப்படியே அடுத்த குண்டினுடைய மேற்கு பகுதி வரும். அந்த விஷயம் அதுல இதுல 40 நிமிஷத்துக்கு இது முடிக்கலாம். நாங்கள் அந்த கட்டாகும் வரைக்கும் நாங்கள் படிப்போம். 40 நிமிஷம் வரைக்கும் போவோம். பாருங்க, வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க பார்ப்போம். கட் பண்ணி மீண்டும் ஜாயின் பண்ண தேவையில்லை. மேட்டு நிலம் என்ன கலர் குறிக்க சார்? ரைட், இப்ப நீங்கள் கேட்கறது உலக படத்துல கேட்டால் இப்ப குறுக்குவெட்டு மூவ் ஒரு மெலத்தோட தான் இதுக்கு நீங்க கவிலன்றம் அடிக்கும். இதை கவிலன்றத்தாலேயே கோட்டை போட்டு இதுக்குள்ள கவிலன்றம் அடிப்பீங்க. உலக படத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு மேட்டு நிலத்தை குறிக்க சொல்லி கேட்டா நீங்க என்ன செய்யணும், கவிலன்றத்தால அடிக்கவும். சரி, கவிலன்றத்தால அந்த மேட்டு நில பகுதியை நிலத்தையும் குறிக்கவும். இதுல குறுக்குவெட்டு மொத்தத்துல எல்லாமே ஒரு கரை கோட்டம். ஏன்னா மலை தொடர பாறை கணவாய் சார்ந்த பகுதிகள் வரைக்கும் இந்த பகுதியை நீங்கள் கவிலன்றத்தால நீங்க நிலத்தி விட வேணும். சரியா, கவிலன்றத்தால நீங்கள் நிலத்தி விட வேணும். பிரதான சமவீர கோட்டுக்கு இடையில இடைச்சமவீர கோடுகள் வந்து அதுவும் அளக்கணுமோ? இப்ப தேவையில்லை. பிரதான சமவீர கோட்டுக்குள்ள வந்தால் நீங்கள் இப்ப 100 அந்த ஒவ்வொரு 2 பிரதான சமவீர கோட்டுக்குள்ள 4 இடைச்சமவீர கோடுகள் இருக்கு. இதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒருக்கா கேட்டவே. ஏன்னா 2 பிரதான சமவீர கோடுகளுக்கு இடையில எத்தனை சமவீர கோடு இருக்கும் என்றால் பிரதான சமவீர கோடுன்றது 100 இந்த மடங்குல போகும். அது ஒரு கொஞ்சம் கடும் கவிலன்றத்துல போடப்பட்டிருக்கும். சரி, அப்படி போட்டால் நீங்கள் இடைச்சமவீர கோடு எடுக்க தேவையில்லை. ஏனென்று கேட்டால் 100 அடுத்த கோடு 200 வரைக்கும் அந்த இடைச்சமவீர அந்த ரேஞ்ச் அங்க ரெண்டும் வந்து பொருந்திடும். இடைச்சமவீர கோடு நீங்க எடுக்க தேவையில்லை, எடுத்தா குழப்பம். சரியா, 100, 200, 300 நீங்க அந்த பிரதான சமவீர கோடுகளை மட்டும் எடுத்து விடுங்க, சரியாக. இடைச்சமவீர கோடு நீங்க எடுக்க தேவையில்லை. எடுக்க புள்ளி எல்லாம் நெருக்கமா குத்தி உங்களுக்கு அது குழப்பம். நீங்க பிரதான சமவீர கோடு எடுக்க வடிவம் ஒரு நாளும் மாறாது.
இப்ப 100க்கும் 200க்கும் இடையில இருக்கிற போக்கு இடையில 20 40 60 அந்த 120 140 160 180 என்ற அந்த போக்கு மாறாது. அதே ரேஞ்சில அங்க போய் பொருந்துவார். அப்ப நீங்கள் இடைச்சமயர கூடுகளை எடுக்காம பிரதான சமயர கூடுகளை மாத்திரம் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு சரி, அதான் உங்களுக்கு இலகுவானதாயம் இருக்கும். அப்படி இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு. வேற சரி, அந்த ரெண்டு இடைவெளிக்கும் அளந்துதான் சார் கீழே புள்ளி வைக்கணுமா சார்? என்ன சொல்றீங்க? அந்த மேல 20 மீட்டர் இடைவெளிக்கு அந்த ரெண்டு பக்கம் சைட்ல வச்சு அளந்தா சார் கீழே வந்து டொட்டு வச்சு கோடு இருக்கணுமா சார்? கீரண தாளை வச்சு இப்படி பொருத்தி கொண்டு இப்படி மூடிக்கொண்டு அந்த இடத்துல கவிழத்தால ஒரு மார்க் பண்ணிட்டு அப்புறம் அந்த புள்ளிகளை அப்படியே ஜாயின் பண்ணி விட்டீங்கன்றால் அந்த வடிவம் வரும். அதையா கேக்குறீங்க? தாளை நீங்க மார்க் பண்ணின தாளை அப்படி என்ன செய்வீங்க? அப்படியே மேல முன்னோக்கி கொண்டு வரையில அங்க 20 நாங்க 2 இடத்துல எழுதி இருப்போம். இங்கேயும் 20 இங்கேயும் 20 பொருந்துற இடத்துல நீங்க அந்த 20 எழுதின இடத்துல அப்படியே போட்டு விட்டீங்கன்னா சரி. கவிழன்ற மாதிரி கவிழன்றதாலே அந்த அளவு வந்து நம்ம மீட்டர் கணக்கு என்ன விளங்க இல்லை எனக்கு நீங்க சொல்றது என்னண்டு? இது மேல வந்து இப்ப ஏபின்னு போட்டோம் தெரியுமா சார்? கோடு ஒண்ணு கோடு இந்த மேல ஏபி போட்டிருந்தீங்க சார் மேல. என்ன தருவோம் அந்த போடுங்க ஏபி போட்டிருக்காங்க அல்லது எல்எம் போட்டிருக்கான குறுக்கு பக்க பார்வை தலையங்க போட்டு நீங்க போட்டு விட்டீங்கன்னா சரி, உங்களுக்கு முழு புள்ளி கிடைக்கும். இதுக்கு ஒரு மார்க்ஸ் இதுக்கு ஒரு மார்க்ஸ் உள்ளுக்கு 2 மார்க்ஸ். அந்த அமைப்பு தெரியும். ஒரு ஸ்கீமை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கெஸ்டிங் மேப் பண்ணா கையால இருக்கணும். அந்த வடிவம் நீங்க சரியா இருக்கிறீங்கன்னா அந்த வடிவம் மொத்ததாக இருக்கும். அதுக்கு 2 அப்ப 4க்கு 4 மார்க்ஸ் நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். 4 அல்லது 3 மார்க்ஸ் இது கேட்கப்படும். 20க்கு 4 அல்லது 3 புள்ளி. இது ஒரு சாதாரண முடியும். நீங்க இதுல ஒன்றுமே கணக்க யோசிக்க தேவையில்லை. நான் சொல்லேகளையே நான் ஜோதிச்சேன் நான். சரியா? ஒரு கஷ்டம் இல்லை. சரி, நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா ஒரு நீங்களா உங்களோட கையால ஒரு மெலக்குண்டொண்ட கீறுங்க. சரியா? கீறிட்டு நீங்க அதுக்கு குறுக்கு வெட்டுமோம் கீறிட்டு இந்த நம்பருக்கு இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்க சரியான்னு போடுங்க. சரி, நீங்கள் கீற மெலக்குண்ட வடிவத்தை கண்ணால பார்த்து நான் பிடிப்பேன். நீங்க சரியா இருக்கா பிள்ளையா இருக்கான்னு சொல்லி நான் பிடிப்பேன் உடனே. சரியா? கீறிட்டு நீங்க சரியா ஓகேன்னு போடுறேன். ஏதாவது குறை இருந்தா நான் அதை போடுவேன். சரி, அதுல மீட் முடியல அல்லது பையத்துல போடு. சரி, அந்த முடியத்தை நான் விட்டுருந்தா நீங்க தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. சரி, இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்க அதிகூடிய உயரம் பாக்குறது அதிகூடிய உயரம் திரிகோணங்கள் தான் இல்லையா? சரியா? இந்த மெலக்குண்டுல இப்ப இதுல பாறையில் இருந்து ஒரு கருப்பு நிற முக்கோணத்துக்குள்ள கருப்பு புள்ளி வச்சுட்டு கருப்பு கலரால எழுதியிருக்கு. அது சொல்றது திரிகோண கணித நிலைய புள்ளி அப்படின்னு சொல்றது. அந்த புள்ளியை நீங்கள் இவ்வளவு மீட்டர்ல இருக்காது. நீங்கள் இப்ப உதாரணமா இதுல பாருங்க, இதுல இப்ப 126.4 இருந்தால் 126.4 நீங்க மீட்டர் என்று எழுதுவோம். கேட்டுக்கு அப்படி விளங்கப்படுத்துறாரு. சரி, இப்ப உதாரணமா ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் சில நேரத்துல கேட்பினம் இந்த பிரதேசத்தினுடைய அதிகூடிய உயரம் யாது? போன முறை கேட்டது. போன முறையில அதுக்கு முதல் முறை அதிகூடிய உயரம் என்ற பிள்ளைகள் நீங்கள் அந்த மலைத்தொடர்புல ஒரு படத்துல ஒரு திரிகோண கணித நிலையம் தான் இருக்கும் இல்ல. சரி, சில நேரம் 1 இருக்கலாம் அல்லது 2 இருக்கலாம் அல்லது 3 இருக்கலாம். அப்ப நீங்கள் அந்த படத்துல ஒரு கரையில இருந்து அப்படியே ஃபுல்லா தேடி இருக்கிற சகல திரிகோண புள்ளியை நீங்க பென்சிலால ஒரு கரையில எழுதி போட்டு அதுல எது கூட இருக்குதோ அதை எழுதுவோம். குறைய கேட்டா குறைய எழுதுவோம். திரிகோண கணித நிலையம் என்று சொல்றது. சரியா? கருப்பு முக்கோணத்துக்குள்ள கருத்தா புள்ளி வச்சு கருப்பு கலரால எழுதப்பட்டிருக்கும். சரி, அதான் அந்த திரிகோண கணித நிலைய புள்ளி. சொல்லுங்க. சம உயர கோடுகள் வந்து 20ல தானே இதுல ஸ்டார்ட் ஆகுது. சோ நம்ம டைரக்டா படத்துல 20ல இருந்து ஸ்டார்ட் பண்ணது இல்லையா? இல்ல அதுக்குள்ள அப்படி இல்ல. சைவர் போடாட்டி உங்களுக்கு அந்த மார்க்ஸ் அந்த இதுக்குரிய மார்க்ஸ் இல்லையா? எப்பவுமே நாங்கள் இப்ப மெட்ஸ்லயும் படிச்சிருப்போம். பையச் என்ன செய்யணும்னா சைவர்ல துவங்கணும். அது ரூல்ஸ். நீங்க 20ல இருந்து துவங்கினீங்கன்னா அதுக்குரிய ஒரு மார்க்ஸ் உங்களுக்கு வராது. சரி, வையச்சு துவங்கிக்கல நாங்கள் எப்பவுமே 0ல இருந்து தான் துவங்குவோம். சரியா? பார் கீரைகளை நீங்க அப்படி செய்தா உங்களுக்கு அதுக்குரிய மார்க்ஸ் இல்லாம போகும். இப்ப நீங்கள் உங்களோட புள்ளிவரவியல்ல ஒரு பார் வரைபடம் கீரைக்குள்ள வையச்சுல எப்பவுமே 0ல துவங்கணும். இந்த இதுல பாப்பினம் இந்த 0ம் இதுல மீட்டரும் போட்டிருக்கா. இங்க இருக்கக்கூடிய அதிகுறைஞ்ச புள்ளியும் ஆக குறைஞ்ச புள்ளியும் என்னன்னு பாக்குறதுன்றத பார்த்து
சரியா? அது அந்த சைவர் கட்டாயம் போடணும். சைவர் 2040 தான் போடணும். சைவர்ல துவங்காட்டி அந்த YH ஒரு புள்ளி உங்களுக்கு கிடைக்காது. ரைட், வேற சொல்லுங்க, ஏதாவது கேளுங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? சார் மலையின் உயரம் வந்து அதிக உயரமா இருந்தா அது கூடவா இருந்தா சார் நாங்க 20-40 போடுறப்பெல்லாம் அதை நாங்க கூட்டி போட அந்த 50 இது கூட இல்ல அப்படி ஒரு படம் உங்களுக்கு கேள்விப்படும். உங்களுக்கு அந்த கீற முடியாத ஒரு படம் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்க வேண்டாம். சரியா? கீறக்கூடிய வகையில தான் உங்களுக்கு படம் தரும். இது வரைக்கும் அப்படி ஒரு நாளும் பெரியல. சரி, நீங்க அதுல ஒன்றும் கூட்டி போட தேவையில்லை. உங்களுக்கு சமையல போட்டு மாதிரி சில நேரம் 100ல இருந்து 600 இருக்க முடியும். சரி, அல்லது 20ல இருந்து ஒரு 100 120 இருக்க முடியும். அப்படி ஒரு படம் நீங்கள் செய்யக்கூடிய வகையில தான் என்ன செய்யணும், பேப்பர் எடுப்பினோம். அப்ப நீங்க அதை பத்தி ஒன்றும் கணக்க யோசிக்க தேவையில்லை. சரி, வரைவில் சில நேரம் ஒரு புள்ளி கூட வரையக்குள்ள அது இதெல்லாம் போட வேண்டி வரும். அந்த இது 100 200 ஆரம்பிக்கலாமா? சரி, உங்களுக்கு என்ன தெரியணுமோ இப்ப இதுல புள்ள இதுல 20 வழியா நான் 20ல துவங்குறேன். இப்ப இதுல 100 200 300 தான் துவங்குறதுன்னா நீங்க YHல என்ன போடணும்? 100 200 தான் போடணும். நாங்க என்ன உங்களுக்கு தரப்படுதோ அந்த சமயர கோட்டு பெறுமதிய புள்ளிகளை குறிக்கக்கூடிய வகையில நீங்க YHல ஒரு பொருத்தமான அளவுடி ஒன்று எடுக்கணும். இப்ப உங்களுக்கு இருக்குமா நினைக்கிறேன். நீங்க என்ன அந்த குறுக்குவெட்டு முதல்ல உங்களுக்கு என்ன உயரம் தந்திருக்குதோ அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேணும். இதுதான் அதுல விஷயம். இது ஒரு கஷ்டம் நீங்க யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்க உங்க கீறி போட்டு இந்த தனிப்பட்ட வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க அல்லது அடிச்சு கேளுங்க. நான் அதுக்குரிய விளக்கம் உங்களுக்கு மேலதிக விளக்கம் நான் சொல்லி விடுவேன். சரி, உங்கள்ட்ட எல்லார்ட்டையும் நம்பர் இருக்கு நினைக்கிறேன். அந்த உலக படத்துல மலையும் தீவும் நான் குறிச்சு போட்டுட்டேன். மற்ற விஷயம் போடுவேன். அந்த படத்துல அந்த நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு நீங்கள் செட் பண்ணி பார்த்துக்கணும். சரியா? டைம் இதோட முடியுது. நான் இதோட முடிச்சு கொள்றேன். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அதை போட்டு விடுங்க. நீங்க கையால கீறுங்க. சரியா? கையால நீங்க ஒரு மேலத்தொடர கீறி போட்டு அதுக்கு நீங்க கீறுங்க. கீறுனா அது பிராக்டிஸ் ஆக இருக்கு. சரியா? சரி பிள்ளைகள், நன்றி. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அந்த படத்தில் என்ன நம்பர் இருக்கு, நீங்கள் அடிச்சு என்னோட சந்தேகத்தை நீங்க கேட்டுக்கொள்ளலாம். நான் அதை உடனடியாக உங்களுக்கு நான் தீர்த்து வைப்பேன். நான் முடிச்சு கொள்றேன். நன்றி. Thank you, sir.